Dear 12th standard students, in this video we are going to learn the 8th sum from the exercise 5.4. The question is, if the normal at the point T1 on the parabola y square equal to 4ax meets the parabola again at the point T2, then prove that T2 is equal to minus of T1 plus 2 by T1. Equation of the normal at T1 நமக்கு தெரியும் formula y plus xt1 equal to at1 cube plus 2at1. அதாவது இந்த பேரபோலா இருக்கு இல்லையா, இந்த பேரபோலாவில் உள்ள ஒரு டேஞ்சன்ட் T1 அப்படின்ற பாயிண்ட்ல டேஞ்சன்ட் இருக்கும். அந்த பாயிண்ட் வழியா நம்ம ஒரு நார்மல் வரைகிறோம் அப்படின்னா again the normal meets at T2. again the normal meets the parabola again at T2 அப்படின்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ T2ல உள்ள பேராமீட்டர் என்னது? ஆக்சுவலாக பேராமீட்டர் at any point T is at square, 2at. இதான் அந்த பேரபோலாவோட பேராமீட்டர். ஸோ T2 அப்படின்றதுனால இங்கே T2 யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் x, y வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா வில் கெட் த ஆன்சர். ஸோ இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். yக்கு பதிலாக 2at2 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக at2 ஸ்கொயர் இன்டூ T1 ஈக்குவல் டு இந்த டேர்ம் அப்படியே வந்துடும் at1 கியூப் ப்ளஸ் 2at1. ஸோ இந்த டேர்ம் நான் இந்த சைடில் கொண்டு போகிறேன், இந்த டேர்ம் இந்த சைடில் கொண்டு போகிறேன் ஃபார் கால்குலேஷன் பர்பஸ். 2at2 மைனஸ் 2at1 வருது. இந்த ரெண்டு டேர்ம்ல வந்து மைனஸ் 2aவை காமனாக எடுக்கிறேன். அப்போ தான் இங்கே T1 மைனஸ் T2ன்னு வரும், இல்லைனா T2 மைனஸ் T1 வரும். ஸோ ஃபார் மை கன்வீனியன்ட் மைனஸ் 2aவை இங்கே காமனாக எடுக்கிறோம். T1 மைனஸ் T2 இந்த ரெண்டு சைடு இந்த டேர்மில் பார்த்தீங்கன்னா at1 காமனாக எடுக்கலாம், ஏவை காமனாக எடுக்கலாம், ஒரு T1 காமனாக எடுக்கலாம். ஸோ ரிமைனிங் T1 ஸ்கொயர் மைனஸ் T2 ஸ்கொயர். This is in the form of a square minus b square. So you can write this as a plus b into a minus b. So the T1 minus T2 cancel ஆயிடும், a இங்கே cancel ஆயிடும். Remaining you will get minus 2. இங்கே T1 into T1 plus T2. இந்த T1 into இருந்து இங்கே வந்துச்சுன்னா டிவைட் ஆயிடும், minus 2 by T1. So இங்கே ப்ளஸ்ல இருக்கிற T1 again இந்த சைடு வந்துச்சுன்னா minus T1. If you take the minus as common, you will get T1 plus 2 by T1, which we have to prove. So T2 is equal to minus of T1 plus 2 by T1. So hence proved. That's all. Thank you.